வெல்கம் டு பியூட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கின் கேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் ஹனி ஐஸ்கிரீம் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு கொரியன் ஸ்டைல் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் ரைஸ் பவுடரை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரைஸ் பவுடர் இல்லாட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸை 2 ஹார்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மிக்சர் பிளெண்டரில் போட்டு ஹை ஸ்பீடில் நல்லா பியூரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிச் இன் விட்டமின் பி அண்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட சொல்லலாம். இது நம்ம ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன wrinkles ஆர் ஃபைன் லைன்ஸை கூட ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதை வச்சு எப்படி ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம 6 to 7 டீஸ்பூன் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிறோம். இது நல்லா மிக்சியில் கூட பொட்டேட்டோ போட்டு அரைச்சி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி மட்டும். இந்த பொட்டேட்டோ ஜூஸில் சில ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது நம்ம நோஸில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ் அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் பேச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நெக்ஸ்ட் இது கூட நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுற கூட நம்ம இந்த மில்கை யூஸ் பண்ணுறோம். சிலருக்கு ட்ரை ஸ்கின், ஆக்னி அண்ட் சன்பர்ன் எல்லாம் நிறையா இருக்கும் ஃபேஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நல்லா ஹைட்ரேட் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 4 to 5 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணணுன்றது நெசசரி இல்லை. ஸோ யூ கேன் ஆட் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் குக் பண்ண போகிறோம். அதனால் நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாட்டரியாக நான் எடுத்திருக்கேன். நல்லா க்ரீமியாக வேணும்னா கொஞ்சம் வாட்டரியாக விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா கெட்டியாகிடும் ஸ்டவ்வில் வச்சனோடையே. ஸோ தண்ணி கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நான் ஹெவி வெயிட்டட் சாஸ் பேனில் இதை போட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் குக் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 2 minutes குக் ஆனால் போதும். அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி மாறினோடையே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடணும். ஒரு ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியா அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிற விஷயம் என்னென்னா ஹனி தான். ஸோ நம்ம அந்த ஹனியை நம்ம இந்த ரைஸ் பேக்கில் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 3 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது உங்களோட க்ரீமை கொஞ்சம் லூசன் பண்ணுறக்கும் யூஸ் ஆகும். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவும் ஒரு நல்ல ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அவ்வளோதான், ஹனி ரைஸ் க்ரீம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம டெய்லியும் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோன்னா 3 டேஸ்லேயே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி என் கையிலே அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு 10 minutesல இது எவ்வளோ நல்ல ரிசல்ட்டு தருது, எவ்வளோ ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணுதுங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் ரைஸ் க்ரீம் எடுத்து ரொம்ப ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் ஒரு நெக்கு ஒரு காதுக்கு பின்னாடி எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஜென்டலாக ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நீங்கள் அப்படியே விட்டுருங்க.
இன்ஃபேக்ட் நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. சோப், க்ரீம், டோனர்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லலாம் ரைஸ் வாட்டர் அண்ட் ரைஸ் பவுடரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு அது தெரியாது. இது நல்ல லைட்னிங் ப்ராடக்ட். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ உங்கள் முன்னாடியே நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஜஸ்ட் 10 minutes தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கொஞ்சம் ஸ்கின் டோனில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. இதை நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்கள் ஃபேஸில் நீங்கள் பார்க்கலாம். இதையை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் ஈவன் டோனும் கிடைக்கும். அண்ட் ஆக்னி ப்ராப்ளம், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் பேச்சஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் போகும். ஸ்கின்னும் நல்லா ஒயிட்னிங் பண்ணும். ஸோ ட்ரஸ்ட் மீ வியூவர்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.